நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் தீவிரமான ஆலோசனையில ஈடுபட்டிருக்கார். என்ன அப்படின்றதான் பார்க்கலாம். சென்ற ஜூலை மாதம் 15ஆம் தேதி மகளிருடைய அக்கௌண்ட்ல வெறும் 1000 ரூபாய் தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைத்து 3 மாதங்களாக முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்களாக ஸ்டாலினுடைய திட்டத்தை தான் தொடர்கிறாரே தவிர அவருடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எப்பொழுது இந்த திட்டத்தை ஆரம்பிப்பார், மக்களுக்கு இதுல எப்ப மக்கள் பயனடைவார்கள் என்பதை பற்றின ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா தமிழகத்துல புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதியான இந்த திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நிதித்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலகத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது மக்கள் மத்தியில ஆழமாக பதிந்து விட்டது. ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து தகுதியான குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2500 உரிமை என விஜய் தேர்தல் அறிக்கையில உறுதியளித்திருந்தார். முந்தைய திமுக ஆட்சியில் கலைஞர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் 1000 வழங்கப்பட்ட நிலையில் அதனை 2500 உயர்த்தி வழங்குவதாக தாவேக வாக்குறுதி அளித்தது. தற்பொழுது ஆட்சி அமைத்துள்ள நிலையில் தாவேக அரசு இந்த வாக்குறுதிகளை தங்களின் முதல் பட்ஜெட்லேயே கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. இந்த முதல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல தொடங்க இருக்காங்க. இதுவரை முந்தைய அரசின் திட்டப்படி 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தாவேக அரசு இதனை 2500 உயர்த்தும் போது அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதி சுமை குறித்தும் அரசு ஊழியர்களின் குடும்பங்களை தவிர்த்து மற்ற அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் இந்த திட்டத்தை சேர்க்கும் வழிமுறைகள் குறித்து முதலமைச்சரிடம் அதிகாரிகள் கேட்டறிந்துள்ளனர். தமிழகத்தின் தற்போதைய நிதி சுமையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை முழுமையாக தொடங்குவது என்பது குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்மையில் தங்கள் தொகுதிகளில் பேசுகையில் பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை குறித்து தொடர்ந்து எந்த மனு அளிக்க வராங்க. முதலமைச்சர் நிச்சயம் அனைவருக்கும் இந்த 2500 தொகையை வழங்குவார். மக்கள் கோரிக்கைகள் பரிசீலனைக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார். விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள தாவேக அரசின் முதல் முழு பட்ஜெட்ல இந்த 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வழங்கும் அன்னபூரணி திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் நிச்சயமாக வெளியாகும் என்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதனால ரெடியா இருக்கவங்க மக்களே, முதல்வர் விஜய் அவர்கள் இந்த 1000 ரூபாய் 6000 ரூபாய் 2500 ரூபாயாக மாற்றக்கூடிய மகளிர் உரிமை மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டத்தை இன்னும் ஒரு சில தினங்கள்ல துவக்கி வைக்க போறாரு. பட்ஜெட்ல இது இருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல 2500 ரூபாய் விழும் நம்பிக்கையோட இருங்க மக்களே. கண்டிப்பா இத முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய இருக்கார் மக்களுக்காக. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்கமா விளக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.